ருத்துராஜ் கெய்க்வாட் முதல் மேட்ச்ல ஆடின அதே மாதிரி அக்ரெசிவ் பேட்டிங்க இனிமேல் வர எல்லா மேட்ச்லையும் ஆடியே ஆகணும். அதுதான் சிஎஸ்கேக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாய் ஃப்ரம் பா. அக்ரெசிவ் பேட்டிங்க கேகேஆர் அடிச்சு நீங்கள் பார்க்குறீங்க, எஸ்ஆர்ஹெச் அடிச்சு பார்க்குறீங்க, ஏன் ஆர்ஆர் அடிச்சு அன்றைக்கி பார்த்தோம் நம்ம எந்த அளவுக்கு வந்து எஸ்ஆர்ஹெச்சோடைய அந்த டார்கெட்டை வந்துட்டு அவங்க சேஸ் பண்ணி கிட்ட போனாங்க அப்படிங்கிறத. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய எல்லா டீம்ஸுமே வந்து அந்த அக்ரெசிவ் பேட்டிங்கை உள்ளே எடுத்து போகும்போது எல்எஸ்ஜியோடைய டிசி மேட்சோட பார்க்கும்போது என்னன்னா இந்த டார்கெட் இப்படி கடைசி நிமிஷத்தில் சரியாக சேஸ் பண்ணிட்டாங்களே டிசின்ற அந்த ஒரு எல்லாமே இருக்குல்ல. ஸோ அதை நம்மளை எதை யோசிக்க வைக்குது அப்படின்னா, சிஎஸ்கே மும்பை மாதிரி அணிகள் எப்படி விளையாட போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் ஆர்க் ரைவல்ஸ், அவங்க தான் வந்து இந்த டோர்னமெண்ட்டுடைய ஜாம்பவான்கள். அவங்க இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி வந்து இந்த புது டீம்ஸ் வந்து இப்படிலாம் வந்து ஒரு அக்ரெசிவ் பேட்டிங் ஆடுறாங்களே, அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க, அவங்களும் அக்ரெசிவ் ஆடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதை எப்படியாவது ரோஹித் சர்மா காப்பாற்றி கொடுத்துருவார் அந்த டீமுக்கு. சூரியகுமார் யாதவ் இருக்காரு, சென்னைக்கு யார் இருக்கா, ருத்துராஜ் தான். ஸோ ருத்துராஜ் மேலே முக்கியமாக அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவர் ஆடின ஆட்டத்தை நம்ம பார்த்தோம். 1 டவுனில் வந்து சூப்பராக வந்து என்ன பரவாயில்ல 20-25 பால்லாம் வந்து அரை செஞ்சுரி போட்டதே இல்லை, இதான் ஃபாஸ்டஸ்ட் ஐபிஎல் செஞ்சுரி ஃபார் ருத்துராஜ் கெய்க்வாடாமே அப்படின்னு நம்ம அன்றைக்கி பார்த்தோம்ல. அந்த இன்னிங்ஸை அவர் என் மேலே ஆடியே ஆகணும். ரோஹித் சர்மா எப்படி ஒரு அக்ரெசிவ் பேட்டிங் ஆடுறாரோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ரச்சின் ரவீந்திராவோ டெவான் கான்வே கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவங்க ஸ்லோவாக தான் ஆடுவாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த ரோலை இனிமேல மாற்றி ஆட வேண்டிய கட்டாயத்துக்கு ருத்துராஜ் தள்ளப்படுகிறார். ருத்துராஜ் இனிமேல 2023 நாளில் ஆடின மாதிரி பொறுமையாக ஆடி டக்குன்னு ஒரு லாங் இன்னிங்ஸ் போகிற அந்த வேலையே கிடையாது. ரோஹித் சர்மா மாதிரி ஒரு அக்ரெசிவ் ஓப்பனராக மாற வேண்டிய டைம் இது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ருத்துராஜ் கெய்க்வாட்னால இன்னும் நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆகும் நம்மளுடைய சிஎஸ்கே டீமுக்கு. இப்போ உதாரணத்துக்கு சிவம் டூபே மாதிரி ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப் அழகாக ஃபில் ஆயிரும். ஸோ அக்ரெசிவ் பேட்டிங் ஏற்கனவே உங்களுக்கு டாப் 3ல யாரோ ஒருத்தங்க ஆடுறாங்க அப்படிங்கும்போது மிச்சம் 2 பேர் வந்து ரொட்டேட் பண்ணி ஆடலாம், பொறுமையாக ஆடலாம். இன்னிங்ஸை வந்துட்டு பேஸ் பண்ணி அன்றைக்கி ரச்சின் ரவீந்திரா எப்படி ஆடினாரோ அந்த மாதிரி பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு ஆள் தான் அக்ரெசிவ் பேட்டிங் ஆட போறாரு. அவரும் ஆடலை அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் மேட்சை முதல் டாப் 3 உங்களுக்கு வந்துட்டு 10 ரன் per ஓவர் தான் வச்சுருக்காங்க. 10 ஓவர் முடிவு 100 ரன் வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் கடைசி 10 ஓவரில் 150 ரன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை, 170 அடிக்கணுன்ற பிரச்சனை வரும்போது உங்களுக்கு யார் அடிப்பா? வெறும் சிவம் டூபேவை நம்பி நீங்கள் இருக்க முடியாது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அடுத்த பிக் ஹிட்டர் யார் அப்படின்னா 6 ஹிட்டர் அவர் தான். அந்த 6 ஹிட்டராக அந்த ஹை அக்ரெசிவ் ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்கக்கூடிய ஒரு 170-180 ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஆடணும் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டி ருத்துராஜ்கிட்ட இருக்குதுங்கிறத அவரே ஓப்பன் பண்ணி நமக்கு காட்டிட்டார். முதல் மேட்ச்சில் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்கார் அவர் முதல் மேட்ச்சை. ஸோ அவர் தான் சரியான ஆள் அந்த ரோலை சிஎஸ்கேக்கு எடுத்து ஆட வேண்டியது. ஸோ ஒரே ஒரு ஹிட்டர்னால இந்த ஐபிஎல்லை ஒரு டீமுக்கு ஜெயிச்சு கொடுக்க முடியுமாலாம் முடியாது. ஒரு கிளாசன் வேணும், அபிஷேக் வேணும், ஒரு டிராவிஸ் ஹெட் வேணும், புதுசாக வந்த இஷான் கிஷான் வேணும், அவ்வளோ பேர் வேணும் அந்த மேட்சை நீங்கள் ஜெயிச்சு கொடுக்குறதுக்கு. அதே மாதிரி தான் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் 6 ஹிட்டர்ஸ் நமக்கு கண்டிப்பாக தேவை. 2025 ஐபிஎல் ஜெயிக்கணும் என்றால் ருத்துராஜ் கெய்க்வாடுடைய இந்த ரோல் ஸ்வாப் நடக்குமா? வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள் பலம். ஓகே பாய்.